எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். நம்ம யூஸ்வலாக டாபாஸ் போனோம்னா அங்கே வந்து டிக்காஸ் இல்லைனா அந்த கபாப்ஸ்லாம் சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல ஒரு வெங்காய சாலட் ஒன்று சர்வ் பண்ணுவாங்க. அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது எப்படி செய்யறதுன்னு நான் எப்போவுமே யோசனை பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி அங்கே அந்த டாபா ஸ்டைலில் செய்கிற 2 விதமான ஒரு சாலட், அதாவது வெங்காயம் வச்சு ஒரு 2 விதமான சாலட் ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க இது ரெண்டுமே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். டாபா ஸ்டைல் வெங்காய சாலட் செய்ய நான் 4 வெங்காயம் எடுத்திருக்கேன். இந்த வெங்காயத்தில் தோல் நீக்கிட்டு மெலிசா ரவுண்டாக கட் பண்ணலாம். ரவுண்டாக கட் பண்ண வெங்காயத்தை தனித்தனியாக ரிங்ஸாக பிரித்து எடுத்துக்கோங்க. ரிங்ஸாக பிரிக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் ஸ்லைசஸாக கூட கட் பண்ணிக்கலாம். ஆனால் அனியன் ரிங்ஸ் சாலட் சாப்பிடவும் பார்க்கவும் ரொம்பவே நல்லாயிருக்கும். வெங்காயத்தை ரிங்ஸாக உதிர்த்த அப்புறம் ஒரு பவுலுக்கு மாற்றி எலுமிச்சை பழத்தோட சாறு ஊற்றுங்க. பாதி பழம் சேர்த்தா போதும். ஃபுல் லெமன் சேர்த்தா ரொம்ப புளிப்பாயிடும். அடுத்து ஒரு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி சேருங்க. இன்னும் 2 பச்சை மிளகாயை நடுவில் கீறி விதையை எடுத்துட்டு பொடியாக நறுக்கி சேருங்க. இது கூட 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு, மிளகுத்தூள் 1 சிட்டிகை, 1 டீஸ்பூன் சாட் மசாலா தூள் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. கடைசியா 1 சிட்டிகை சீரகத்தூள், கொஞ்சம் பொடுசா நறுக்கின கொத்தமல்லியும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணா லச்சா ஆனியன் சாலட் ரெடி. அனியன் பாப்பட் சாலட் செய்ய 3 வெங்காயம் எடுத்து நல்ல பொடுசா கட் பண்ணிக்கலாம். கட் பண்ண வெங்காயத்தை ஒரு பவுலுக்கு மாத்திடலாம். 2 தக்காளி எடுத்து அதோட விதையை நீக்கிட்டு அதையும் வெங்காயமும் கட் பண்ண சைஸ்லயே பொடுசா கட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு பச்சை மிளகாய் பொடியா நறுக்கி சேருங்க. இன்னும் 2 பச்சை மிளகாயை நடுவில் கீறி விதையை எடுத்துட்டு பொடியை நறுக்கி சேருங்க. இது கூட அரை முடி எலுமிச்சை பழ சாறு ஊற்றுங்க. இப்போ 1/4 டீஸ்பூன் உப்பு, அரை டீஸ்பூன் மிளகாய் தூள், இப்போ 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் சாட் மசாலா தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. கடைசியா கொஞ்சம் பொடுசா நறுக்கின கொத்தமல்லியும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க. இப்போ ஃபில்லிங் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து பாப்பட் வறுத்துக்கலாம். ஒரு தவாவை சூடாக்கி அப்பளமை மேலே வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லைனா நீங்கள் டைரெக்டாக அடுப்பில் வச்சு கூட ரோஸ்ட் பண்ணலாம். நான் இப்போ பேனில் தான் அப்பளம் வறுக்க போகிறேன். ஒரு பேனை சூடாக்கி அப்பளம் வச்சு ஒரு பக்கம் நல்லா ரோஸ்ட் ஆனதும் அடுத்த பக்கம் திருப்பி நல்லா ரோஸ்ட் பண்ணுங்க. 2 பக்கமும் நல்லா வறுபட்டதும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நம்ம செஞ்சு வச்சிருக்கிற வெங்காய சாலடை மேலே ஸ்ப்ரெட் பண்ணுங்க. ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லியும்
சாட் மசாலாவும் தூவி பரிமாறுங்க. ஸோ 2 அருமையான ரொம்ப டிஃப்ரெண்ட்டான வெங்காய சாலட். ஒன்று வந்து வெறும் வெங்காயத்தில் பண்ணியிருக்கோம், இன்னொன்று வந்து அந்த பாப்பட் மேலே நம்ம வச்சு அதை சர்வ் பண்ணியிருக்கோம். ஸோ ரெண்டுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப குயிக்காக செய்யலாம் அது. ஸோ வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக வெங்காயம் எல்லார்கிட்டேயும் இருக்கும், இதை ட்ரை பண்ணிவிட்டு ரசித்து சாப்பிடுங்க.